என்னங்க மணி 4 இந்த வேளையில எங்க புறப்பட்டீங்க? விஷ்ணு கராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறா. இதையுமா போன்ல சொல்றியா? சார் நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதையா சொல்றேன். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிக்கும். அப்பா கார் வந்தாச்சு. அடடே கார் வந்தாச்சு. விசாலம் சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பார்த்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக் வாசு. இல்லைன்னா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் ஏன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோடவா? முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரேம்மா. பாய். பாய். ஏய் வசந்தி, இது உன்னுடைய தானே? ஆமா ஆண்டி. இங்க ஏன் கிடக்குது? சின்னதா இருக்கு, சைஸ மாத்தி நீங்களே ஒரு அரை டசன் வாங்கி. ஏன் நீ போய் வாங்க கூடாதா? ஐயோ, உட்கார். விக்டர், இன்னைக்கு நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போறேன். என் காதலோட முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அதாவது நீங்க நேரா கீழே வாணிகிட்ட போய் நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னா உடனே கூட்டிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போறீங்க இல்ல? ஒரு அழகான பூச்செண்டை கட்டிட்டு போய் நானே வாணிகிட்ட கொடுக்க போறேன்.
அம்மா ஐயோ பாப்பா ஐயோ அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவ. ஆமா எப்பமா வந்த? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்போ வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சேட்ட பையா, சைக்கிள் காத்தடிப்பா பாத்தடிப்பா. அட ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள், எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே, எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இன்ச்சு இறங்கி இருக்கு. ஏ மாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கெல்லாமா வந்து இந்தா சைக்கிள் வந்துருச்சே, இந்தா ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போறேன். அது அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கிற? பாக்கணுங்கிறேன். ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கிறேன். அப்ப பாத்துட்டே போயிரு. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது இந்த ஐடம். நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்லா உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கைவசம் 10 ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய, நீயுமா இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, ஆ? இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டனா, you need security of life. எதுக்கு கேட்ட? More than sex. You need security of life. More than sex. வாசு அங்கிள், ஒரு ஜோக். Tell me. A widow, Lily her name. First day, postman came. Second day, washerman came. Third day, a milkman came. 10th month, a baby came. Can you tell me who played the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. வாணி, 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 வாணி. வசந்தி, தண்ணி எடு. வாணி, ஆண்டி, வாணி. I am extremely sorry. you idiot, you fool, you son of a... Mill owner. இப்படிதான் காரை ஓட்டுறதா? இந்த ஆக்சிடென்ட்ல என் கையோ காலோ இல்ல உயிரோ போயிருந்தா? நான் தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். Hell with it. அப்பா, ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிரு. எங்கயாவது அடிபட்டு இருந்தா சொல்லு. ஏன் அடிப்பட்ட இடத்தை பார்த்து ரசிக்கவா இல்ல வைத்தியம் பார்க்கவா? உன் பாடியில எங்க டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்குண்டான செலவுக்கு நான் பணம் தரேன். பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்குற இடம் இது இல்ல மேன், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுற? என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு, என் மேல மோதிரத்துக்கு. நீதான் ராங் சைடுல வந்த. டோன்ட் bluff. நீ கூப்பிட்டாலே நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீதான் ராங் சைடுல வந்த. நீதான் அத பாத்துட்டே வரல. நீதான் ராங் சைடுல வந்த. நீதான் வந்த. என்னப்பா ஆக்சிடென்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்னை பார்த்த உடனே தெரியுது, அதனால தானே ஆக்சிடென்ட். ஏப்பா அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல, அங்கிள். டீனேஜ் கேர்ள் மேல வந்து மோதுறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள், சைக்கிள். என்னப்பா இது? சைக்கிள் மாதிரியே தெரியல, எவனோ படுத்து ஆத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. 2 இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். சைக்கிளா? என்ன பண்ண போற? இன்னும் 2 நாளுக்குள்ள புது சைக்கிள் வாங்கி 571 10th Cross Street, ஜெயநகர், that is my address. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தல உன்னை சும்மா விட மாட்டேன். மெக்கானிக் அங்கிள், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு. பொண்ணு கொஞ்சம் அழகா எடுத்தா போதும், அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா வண்டி இப்படி பள்ளம் பண்ணிட்டு போயிட்டாலே, என் ஷெட் இங்கதான் இருக்குது, வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லைங்க, வேற புது கார் தான்.
பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. நான் ஏன் பார்க்கணும்? எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும். இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏன் தப்பு இல்லைன்னு. நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும். அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100. என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே, 150. இல்லன்னா வேற ஆளு கிடைக்காமலா போயிடுவான். பையா சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பிகிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டினா நான் ஏற மாட்டேன். நானே வண்டி ஓட்டுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். விமல், யார் இவரு? ஹென்ரி ஃபோர்ட். நாளைங்க அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்றவருங்க. அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க. இந்த கார் கூட என் ஷெட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்? ஷட்டர் விழுந்திருக்கேன் அங்க கார்ல. விமல், என்னப்பா அது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. நான் தான் 4 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்குமா பேசுற? எந்த எதுக்காக கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி, நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த தம்பி இல்லைங்க. ஏப்பா உங்க பேர் என்ன? விமல். விமல். ஐயோ விமலப்பா, விமலப்பா. என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் காரு கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சா? எப்பா கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். திடீர்னு சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ, என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த கார்ல சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க, அந்த பொண்ணு லெஃப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெஃப்ட்ல வந்தேன். சரியா அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடிமுழி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. டொமின் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. அப்புறம் நீங்க ஏன் கண்ணை முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்டப்பா. அப்பா, டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேவலம் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல, அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லைங்க, அது பாட்டுக்கு இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குய்யோ குய்யோன்னு ஒரே அழுக. ஏப்பா அந்த அழுகை நீ கேட்டே இல்ல? கேட்டேன். சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது? சொல்லேன்ப்பா. இரம்பா விமலப்பா, அந்த பொண்ணு இத்தினூண்டு தான் இருக்கும் பெடல் சைஸ். ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா போட்டு மொத்தனால காரை பைசல விட்டா. சரி, இப்ப என்ன செய்யணும்? அப்பா, புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும். பேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். சரி, உனக்கு இம்போர்ட்டட் கார் வேணும், அவ்வளவுதானே? 2 நாள்லயே வேணும். என்ன புது சைக்கிளா இல்ல பழைய சைக்கிள் ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் தடவி கொண்டு வந்திருக்கியா? என்ன பதில காணும்? இல்ல, கசக்கி போட்ட மாதிரி விழுந்திருக்கே. ஒரு ஷேப்புக்கு வந்து கேட்டா பெட்டரா இருக்கும். அது புது சைக்கிளான்னு கேக்குறேன். பில்லு வச்சிருக்கனே. பில்ல எப்படி நம்புறது? கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. வரேன். ரைடிங் ஸ்மூத்தா இருக்கும்ல? நான் ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஷீ கோஆபரேட்டட் வெரி வெல். ஷீயா? லேடி சைக்கிளாச்சே. சரி, நீ போலாம். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? நோ தேங்க்ஸ், நோ சான்ஸ். பாய். என் பேரு விமல். நப்ஸ். குட் பை. வாணி, உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? வாசு, என்னுடைய பகல் நேரங்க கூட ராத்திரியை விட ரொம்ப இருட்டா இருக்கு. மை டேஸ் ஆர் டார்க்கர் தென் நைட்ஸ். எனக்கு பாதையே தெரியல. வாணி, நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? அத பத்தி நான் சிந்திக்க விரும்பல. உங்க கல்யாணம்? நான் என்ன முடிவு பண்ணல. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காம. அடட, மறந்தே போயிட்டேன். வசந்தி ரோலர் ஸ்கேட்ஸ் கேட்டா, நாளைக்கு வாங்கி கொடுக்கணும். அப்பா, எனக்கு புது சைக்கிள் வேணும். சைக்கிளா? எஸ், இமிடியேட்டா வேணும். ஓகே, சாங்ஷன். வசந்தி, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. வசந்தி, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். வசந்தி, மை தும்சே பியார் கர்த்தா. ஆ? நான் ஹிந்தில உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். ஆ.
அப்பா எனக்கு ரோலர் ஸ்கேட்ஸ் உடனே தேவை. ரோலர் ஸ்கேட்ஸா? அது ஏன் உனக்கு? காலில் மாட்டிக்கிட்டு உருள்றதுக்கு. சாங்ஷன். வசந்தி, நேத்து என்ன பத்தியே நீ நினைச்சிட்டு இருந்திருக்கணுமே. நோ அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பத்தி பேசிருக்கணுமே. நோ நேத்து ராத்திரி உன் கனவுல நிச்சயமா நான் வந்திருக்கணுமே. நோ நோ நோ. அப்போ இன்னைக்கு ராத்திரி வரேன். வாட்? கனவுல. மிஸ்டர், why waste your time? நீயும் நானும் எந்த விஷயத்திலயும் ஒத்து போக முடியாது. ஒரே ஒரு விஷயத்துல முடியும். ஒரு ஹால்ல 2 கட்டில் தனித்தனியே போட்டிருக்கு. ராத்திரி நேரம் ஒரு கட்டில்ல ஒரு வாலிபன் தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னொரு கட்டில்ல ஒரு அழகான பெண் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ அந்த ஹாலுக்குள்ள போற, நீ அந்த கட்டில்ல படுப்ப. Of course நான் அந்த பொண்ணோட தான் படுப்பேன். இந்த விஷயத்துல தான் நாம 2 பேரும் ஒத்து போறோம். நானும் அந்த பெண்ணோட தான் படுப்பேன். My God. என்ன சார் ரிப்பேர்? தெரிஞ்சா உடனே செய்ய மாட்டேறான். அடையா பேசாமறா. அதான் தேடுறதுல. தேடுங்க தேடுங்க. என்ன ஆச்சு? ஐயோ விட்டா விட்டா விட்டா. அறிவு கட்ட புண்டா. ஹாய் விக்டர். சரியா பிடிச்சிக்க தெரியாது. அட விமல், என்னப்பா அது புதுசா மோட்டார் சைக்கிள்? ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்தாரு. பட்டது பட்ட ஒரு ரயில், ஒரு கப்பல், ஒரு விமானம், இது மேல ஆசைப்படக்கூடாதா? உங்க அப்பா என்ன போச்சு? எங்க அப்பந்து போகாம பின்ன உங்க அப்பந்தா போகும். அதானே. விக்டர், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா, ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமே. என்ன? வசந்தி வீடு பூட்டி இருக்கேன். உனக்கு தெரியாதா? ஆஹா. வெளிய பூட்டிக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. ஆ? என்ன பூட்டி இருக்குன்னா வெளியூர் போயிருக்காங்கன்னு புரியலையா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுன். சிவசமுத்திரம் பிக்னிக் போயிருக்காங்க. ஓ, இந்தாங்க. தேங்க்யூ. வசந்தி, எனக்கு பசிக்கல ஆண்டி. நான் ஃபால்ஸ் பக்கமா ஒரு வாக் போயிட்டு வரேன். ஆமா, வாக் போறதுக்கு புடவை எதுக்கு, பெட்டிக்கோட் எதுக்கு? ஆண்டி, ஃபால்ஸ் பாக்குறப்போ குளிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க யாராவது இருந்தா புடவை கட்டிக்கிட்டு குளிப்பேன். பொம்பளைங்க மட்டும் இருந்தா பெட்டிக்கோட்டோட குளிப்பேன். யாருமே இல்லைன்னா வேற மாதிரி குளிப்பேன். ஹேய் விமல், உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. என்னது? சும்மா சொல்லிட்டு வாங்களா சந்தோஷமான சமாச்சாரத்தை? ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. 10 ரூபாவா? முடியலன்னா என்னப்பா 2 அஞ்சா சரி, குடுக்கறது. கணக்குல வச்சுக்க. சொல்லு. உனக்கு வசந்தி கிட்ட இருந்து ஒரு காகிதம் வந்திருக்கு. வசந்தி கிட்ட இருந்தா சீக்கிரம் கூட. சும்மா காமிச்சிருவாங்களா? அதுக்கு ஒரு 10 ரூபாய் தள்ளுறது. சரி, கொடுக்குறேன். அதிக கணக்குல ஆமா. வச்சுக்கா. இந்த தர்றேன். எங்க வச்ச? எங்க வச்ச? விமல், கோவாவோட இயற்கை காட்சி எல்லாம் ஸ்பிளெண்டிட். விமல், நான் சீஷோர் ஓரமா நினைத்து அலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீ நிக்கிற வெறும் ஜட்டியோட. 8 வயசு பையன் ஜட்டி எடுத்து மாட்டிக்கிட்டியோன்னு எனக்கு சந்தேகம். நீ என்னை பார்த்து ஓடிவ, நானும் ஓடுறேன். இல்ல இல்ல, ஓடுற மாதிரி பாசாங்கு பண்றேன். ஏன்னா நீ என்ன பிடிக்கணுமே. நீ என்ன பிடிச்ச கிரீச்சின கத்துறேன். நீ என் கையை பிடிச்சிருந்தா அப்படி கத்திருக்க மாட்டேன். கீழே விழுந்து பொருள்றோம். இட் இஸ் டூ மச். பட் நாட் இனஃப். விமல், உன்னை பார்க்கணும் போல ஒரு வெறி. ப்ளீஸ் கோவாக்கு பறந்து வாயே. கமன். உங்களுக்கு ஒரு புது விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பா. விமல், விமல், நீ எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான் ஆண்டி. அப்பா அம்மாலாம் சௌக்கியமா இருக்காங்களா? இன்னும் நான் உங்களை சந்திக்கவே இல்லை. விமல், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா? வேண்டாம் ஆண்டி, நான் சாப்பிட்டேன். ஜஸ்ட் a cup of tea. நோ சார். நீ வரப்போறத ஒரு லெட்டர் கூட போடலையே. வசந்திக்கு கூட எழுதல. இட்ஸ் a சர்ப்ரைஸ் விசிட் ஆண்டி. எங்க தங்கி இருக்க? வேற ஒரு ஹோட்டல்ல. எங்களோட தங்க. வசந்தி, இம்பாசிபிள். ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு தூங்காம என்னால இருக்க முடியாது. விமல், நீ பக்கத்து ரூம்ல தங்க. ஆண்டி, இந்த ஹோட்டல் எனக்கு கட்டுப்படி ஆகாது. என் சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஹோட்டல்.
want to play with me? No, no, no. Hey, don't tickle me. Don't. வாயா விக்டர். அதாங்க என் பேரு. ஆனா நான் ஒரு தப்பு செய்யலீங்க. தப்பா? ஆமாங்க. கேரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்து என்ன உங்க டிரைவர் சிமெண்ட் மூட்டை மாதிரி தூக்கி கொண்டு போட்டாருங்க. நான் தாயா கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையே, சுமந்துட்டு எல்லாம் வந்தாருங்க. ஐயா, எங்க மகனை பத்தி விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே? இப்ப அவன் எங்க இருக்கான்? சத்தியமா சொல்றேங்க, உங்க மகனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. விக்டர், நீ பொய் சொல்ற. இல்லைங்க, இப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டேங்க. இப்ப நிஜம்தான் சொல்றேன். உங்க பையன் கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க. என்னங்க, பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க. இப்படி சொன்னா எப்படியா? என் மகனை நான் உடனே பார்த்தாகணும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வரலட்சுமி, கொஞ்சம் சும்மா இரு. விக்டர், அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. கோவாவா? அவன் ஏன் எங்க போனா? அதான் சொன்னீங்களேம்மா, அந்த பொண்ணை தேடிட்டு, புரியல, அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்களே விமலப்பா. ஏங்க, அவர் பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறேங்கிற சங்கதி என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. பேலஸ் ஹோட்டல். சரி, நீ போலாம். சந்தோஷம். என்னங்க, தற்செயலா ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேங்க. உங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்துமா தின்னுட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? வண்டி எடுப்பா. ஹலோ விமல், நீ வருவன் நினைச்சேன். வேணும் சார், அப்பா கிட்ட இருந்து தந்தி வந்திருக்கு. இந்த மாசம் 16ஆம் தேதி எனக்கும் வசந்திக்கும் கல்யாணமா. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாராம். வசந்தி, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. ஹலோ விமல். வசந்தி, நீ நான் ஆண்டி 3 பேரும் உடனே பெங்களூர் புறப்படணும். பெங்களூருக்கா? எதுக்கு? ஆமா ஆண்டி, டெலிகிராம் அப்பா கொடுத்திருக்காரு. வசந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. இந்த மாசம் 16ஆம் தேதி நல்ல நாளா, முகூர்த்தம் கூட நிச்சயம் பண்ணிட்டாராம். வசந்தி, கங்க்ராட்ஸ். பாத்தீங்களா, கல்யாணம் சொன்னதும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. தட்ஸ் நேச்சுரல். வேணும், 16ஆம் தேதிக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்லையே. நாளைக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க. ஃப்ளைட்ல எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு வாணி. அப்போ எல்லாரும் உங்க கார்லயே போயிடலாம். நீங்களும் எங்களோட வந்தா நல்லா இருக்கும். எஸ், நானும் வரலாம். பட் வாணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கு எனக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நானும் உனக்கு கூட்டிட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். போகலன்னா உங்களை நல்லா இருக்காது. பிக் சொசைட்டி பார்ட்டியை இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நானும் வசந்த் கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த பார்ட்டி. என்ன வாணி, அன்னைக்குதான் உன்னை என் மனைவின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஓ வசந்தி, நீ வேணா விமலோட போ. நான் 14ஆம் தேதி வரேன். நோ ஆண்டி, நீங்க எல்லாமே நான் போக மாட்டேன். விமல், நீ? ஆண்டி, நான் தனியா போனா வேற ஏதாவது குழப்பம் ஏற்படும். எல்லாருமா சேர்ந்து 14ஆம் தேதியே போகலாம். நான் அப்பாவுக்கு ட்ரங்க் கால் பண்ணி சொல்லிடுறேன்.